நிறைய பேருக்கு இந்த பற்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குங்க. எனக்கு என்னன்னே தெரியல டாக்டர். பற்கள்ல ஒண்ணு போனா ஒண்ணு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. ஏன் நான் சொல்றேன்னா, மெடிசின் நான் நோட் பண்ணி குடுக்கும்போதோ, இல்ல இந்த டயட்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னாலே, டாக்டர் எனக்கு பல் கூச்சம் இருக்கு. இந்த மெடிசின்லாம் சாப்பிட்டா எனக்கு பற்கள்ல ஏதாவது கரை வந்துருமா? ஏற்கனவே என் பல்லு பாருங்களேன் மஞ்சளா இருக்கு. எல்லாருமே எனக்கு கேட்குறாங்க, "எதனால உன் பல்லு இவ்ளோ மஞ்சளா இருக்கு? இதுக்கு என்னதான் சத்து குறைபாடுனால இல்ல இருக்கா? இல்ல ஜென்ரலாவே எனக்கு விட்டமின் டெஃபிஷியன்சியா? இல்ல ஓரல் கேவிட்டில ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா? எதனால இந்த பற்கள் மஞ்சளாக இருக்கு? இதை வெண்மையாக்குவதற்கு என்னென்ன செய்யலாம்? நேச்சுரலாவே பற்கள் மஞ்சளாக இருந்ததுன்னா, எதனால பற்கள் மஞ்சளாகுதுன்னு தெரியுமா உங்களுக்கு? ஓரல் ஹைஜீன் அப்படின்னு சொல்ற விஷயத்த நம்ம பாதுகாக்காதனால, பற்கள்ல உங்களுடைய ஓரல் கேவிட்டீஸ்ல நெறைய ப்ராப்ளம் வருது. இதுலவே நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, டூத் கேரீஸ் இருக்கும், டூத் கேவிட்டீஸ் இருக்கிறது, ஜிஞ்சுவைட்டிஸ் இருக்கிறது, அதனோட சேர்த்து இந்த பற்களும் நிறம் மாறி இருக்கிறது, மஞ்சள் நிறத்துல இருக்கிறது. சரிங்க. இயற்கையான முறையில இது எப்படி சரி செய்யலாம்? பிரஷ் பண்றதுக்கு என்னென்ன ஹெர்ப்ஸ் இருக்கு, என்னங்க பண்ணலாம்? நேச்சுரலா ஒரு பவுடர் சொல்றேன். இத ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. காலை, இரவு 2 வேளையும் இந்த பவுடர வச்சு நம்ம கைகளாலேயே வாயில ஸ்மூத்தா மசாஜ் பண்ணி விடுங்க. அதாவது பிரஷ் பண்ணி விடுங்க. நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு நார்மலா நீங்க பிரஷ் பண்றீங்கன்னா, பிரஷ் பண்ணி முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் என்னங்க பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நிறைய பேருக்கு இந்த பற்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குங்க. எனக்கு என்னன்னே தெரியல டாக்டர். பற்கள்ல ஒண்ணு போனா ஒண்ணு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. ஏன் நான் சொல்றேன்னா, மெடிசின் நான் நோட் பண்ணி குடுக்கும்போதோ, இல்ல இந்த டயட்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னாலே, டாக்டர் எனக்கு பல் கூச்சம் இருக்கு. இந்த மெடிசின்லாம் சாப்பிட்டா எனக்கு பற்கள்ல ஏதாவது கரை வந்துருமா? ஏற்கனவே என் பல்லு பாருங்களேன் மஞ்சளா இருக்கு. எல்லாருமே எனக்கு கேட்குறாங்க, "எதனால உன் பல்லு இவ்ளோ மஞ்சளா இருக்கு?" அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப நாளா இந்த பிரச்சனை இருக்கு டாக்டர். எனக்கு என்னதான் சத்து குறைபாடுனால இல்ல இருக்கா? இல்ல ஜென்ரலாவே எனக்கு விட்டமின் டெஃபிஷியன்சியா? இல்ல ஓரல் கேவிட்டில ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா? எதனால இந்த பற்கள் மஞ்சளாக இருக்கு? இதை வெண்மையாக்குவதற்கு என்னென்ன செய்யலாம்? நேச்சுரலாவே பற்கள் மஞ்சளாக இருந்ததுன்னா, எதனால பற்கள் மஞ்சளாகுதுன்னு தெரியுமா உங்களுக்கு? சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இல்ல நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கல்லீரல்ல கழிவுகள் நிறைய சேர்ந்திருந்தாலோ, இல்ல ஜாயின்டிஸ் உங்களுக்கு இருந்தாலோ, காமாலை சரிங்களா? காமாலை பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலோ, இந்த மாதிரி பற்கள் மஞ்சளாக மாறும். அந்த பித்தம் அந்த அதிகரித்து இருக்கக்கூடிய பித்தத்தினால் மாறக்கூடியது. இல்ல அடுத்த 2வது விஷயம், அதிகமாக டீ, காஃபி குடிச்சுக்கிட்டே இருக்கிறது. 1 மணி நேரத்துக்கு ஒரு டீ, 1 மணி நேரத்துக்கு ஒரு காஃபி, பிரேக்னாவே ஒரு காஃபி. இந்த மாதிரி நெறைய பேர் இருக்கீங்க. இதனோட என்னன்னா, ஸ்மோக்கிங் பண்ற ஹேபிட்டும் நெறைய பேருக்கு இருக்கு. ஒரு டீ குடிக்கிறது, கூடவே ஒரு ஸ்மோக் பண்றது. இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க செஞ்சீங்கனாலும் பற்கள் மஞ்சளாக மாறிடுங்க. அடுத்து 3வது விஷயம் என்ன தெரியுங்களா? தீராத நாட்பட்ட மலச்சிக்கல். உங்களுக்கு ரொம்ப நாளா கான்ஸ்டிபேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பற்கள் மஞ்சளாக இருக்கும், நாக்குல மஞ்சள் படிஞ்ச மாரி இருக்கும், பேசும்போதே உங்களுக்கு ஹாலிடோசிஸ் அப்படின்ற கண்டிஷன். பேட் பிரீத் வர்றது, இந்த மாதிரி இருக்குங்க. அடுத்து 4வது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளட்ல நிறைய டாக்ஸின்ஸ் இருக்கிறது. பிளட்ல நிறைய டாக்ஸின்ஸ் இருந்தாலும், கழிவுகள் தேங்கி இருந்தாலும் பற்கள் மஞ்சளாக இருக்கும். அடுத்து 6வது முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லங்ஸ்ல இன்ஃபெக்ஷன். நீண்ட நாளா இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன். என்னால பிரீத் பண்ணவே முடியலங்க. கொஞ்ச நேரம் பிரீத் உள்ள இழுத்தாலே நெஞ்சு பகுதியில ஏதோ அடைச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி சரியா பிரீத் பண்ண முடியாத ஒரு நிலை. சரிங்களா? அப்போ லங்ஸ்ல இன்ஃபெக்ஷன் சிவியராக இருந்து மஞ்சள் நிறத்துல உங்களுக்கு சளி சேர்ந்து இருந்துச்சுனாலும் பற்கள் மஞ்சளாக மாறும். இவ்வளவு காரணங்கள் இருக்கு. இதை தாண்டி நிறைய ஸ்வீட்ஸ் சாப்பிட்றது, இரவு நேரத்தில் அதிகமான லேட் நைட்டில் உணவுகள் சாப்பிட்றது, இது எல்லாமே உங்களுடைய ஓரல் ஹைஜீன் அப்படின்னு சொல்கிற விஷயத்த நம்ம பாதுகாக்காதனால பற்களில் உங்களுடைய ஓரல் கேவிட்டீஸில் நிறைய ப்ராப்ளம் வருது. இதுலவே நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா டூத் கேரீஸ் இருக்கும், டூத் கேவிட்டீஸ் இருக்கிறது, ஜிஞ்சுவைட்டிஸ் இருக்கிறது, அதனோடு சேர்த்து இந்த பற்களும் நிறம் மாறி இருக்கிறது, மஞ்சள் நிறத்தில் இருக்கிறது.
சரிங்க. இயற்கையான முறையில் இது எப்படி சரி செய்யலாம், ப்ரஷ் பண்ணுறதுக்கு என்னென்ன ஹெர்ப்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம், இதுக்காகவே நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அது உங்களுடைய கம்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிரச்சனை தரக்கூடியது. கம்ஸ்னால் ஈறுகளில் வந்து வீக்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிகமான நமக்கு ஓரல் கேவிட்டிஸில் புண்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. இதற்கு என்னங்க பண்ணலாம், நேச்சுரலாக ஒரு பவுடர் சொல்கிறேன், இதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. காலை இரவு 2 வேளையும் இந்த பவுடரை வச்சு நம்ம கைகளாலேயே வாயில் ஸ்மூத்தாக மசாஜ் பண்ணி விடுங்க, அதாவது ப்ரஷ் பண்ணி விடுங்க. நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு நார்மலாக நீங்கள் ப்ரஷ் பண்ணுறீங்கன்னா ப்ரஷ் பண்ணி முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் என்னங்க பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10 to 20 ml கோகனட் ஆயில், தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஆயில் புல்லிங் பண்ணணும். ஸோ தேங்காய் எண்ணெயை வாயில் விட்டு நல்லா ஆயில் புல்லிங் பண்ணிக்கோங்க. இது எதற்காக சொல்கிறோன்னா, தேங்காய் எண்ணெயால் நீங்கள் ஆயில் புல்லிங் பண்ணும்போது வாய்ப்பகுதியில் அல்சர், அதாவது வாயில் புண்கள் இருந்தாலோ, வாயில் நமக்கு எரிச்சல் இருக்குது, சின்ன சின்னதாக நாக்கில் வெடிப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அது எல்லாமே நமக்கு சரியாகும். அப்போது பற்களில் கேவிட்டிஸ் இருந்தாலும் சரியாகிறதுக்கு தான் இந்த கோகனட் ஆயில் புல்லிங். சரிங்களா? இது பண்ணி முடிச்சுட்டு நல்லா வெதுவெதுப்பான தண்ணியை நல்லா கொப்பளிச்சு விட்டுருங்க. ஒரு 10 minutes அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய இந்த பவுடரை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. என்ன பவுடர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நெல்லிக்காய் பொடி 100 grams நமக்கு தேவை. நெல்லிக்காய் பொடி 100 grams. அடுத்ததாக எலுமிச்சை தோல், சரிங்களா? எலுமிச்சை தோல் 100 grams நமக்கு தேவை. புதினா இருக்குது பார்த்தீங்களா, அதனோட பவுடர், புதினா பவுடர் 100 grams நமக்கு தேவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இந்துப்பு 50 gram நீங்கள் சேர்க்கணும். கிராம்பு பொடி 50 gram சேர்க்கணும். இந்த 5 மூலிகையும் நான் சொன்ன மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. டெய்லி இதை எடுத்து நம்ம ப்ரஷ் பண்ண போகிறோம். எப்படி, இதுக்கு எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ அவ்வளோ உங்கள் கையில் உள்ளங்கையில் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 3-4 துளிகள் எலுமிச்சை சாறு விடணும். அதிகமாக விட்டுறாதீங்க, ஒரு 3 drops போதுங்க. 3 இல்லைன்னா 4 drops அவ்வளோதான் விடணும். விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அதை நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கைகளாலேயே தொட்டு இதை ப்ரஷ் பண்ணிக்கிட்டே வரணும். உங்களுடைய ஈறுகள், பற்கள், இந்த இடங்கள்ல எல்லாமே இதை ப்ரஷ் பண்ணிட்டு வரணும். இதனால் என்னங்க பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஓரல் கேவிட்டியில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குது, பேசும்போது பேட் ப்ரீத் வருது, டான்சிலைட்டிஸ் இருக்குது, தொண்டை பகுதியில் அடிக்கடி ட்ரை காஃப் வருது, இல்லைங்க எனக்கு வந்து டூத் கேரிஸ் இருக்குது, அது சொத்தை பற்கள் இருக்குது அப்படின்னா, அது எல்லாத்துக்குமே சரி செய்கிறதுக்கு உங்களுக்கு இந்த பவுடர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் காலை நேரத்தில் எனக்கு நேரமே கிடையாது டாக்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஈவினிங் டைமில் நீங்கள் இதை பண்ணலாம். நைட்டு தூங்கும்போது இதை செய்யலாங்க. ஸோ பீஸ்ஃபுல்லாக நல்லா ரிலாக்ஸாக இதை பண்ணுங்கள். தூக்கமும் உங்களுக்கு ஆழ்ந்த உறக்கமும் வரும். ஸோ இதை கொண்டு நீங்கள் வந்து ப்ரஷ் பண்ணிக்கிட்டே வரும்போது மஞ்சள் நிற பற்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 10 நாள் 10 days நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இதை தாண்டி இன்டர்னலாக நீங்கள் என்னென்ன எடுக்கணும், எது முக்கியம் இல்லைங்களா? அப்போ உள்ளுக்கு நம்ம எடுக்கக்கூடிய ஒரு ஜூஸ் வகை சொல்கிறேன். இந்த ஜூஸ் வகை உங்கள் உடலில் இருக்கக்கூடிய கல்லீரல், ரத்தம், குடல் பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றும். இப்போ கழிவுகள் வெளியேறும்போது பற்களும் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த கழிவுகள் தேங்கி இருந்தால் ட்ரை ஸ்கின் வர்றது, ஹேர் ஃபால் இருக்கிறது, கண் பார்வை குறைபாடு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது இல்லைங்களா? அப்போது இந்த கழிவுகள் வெளியேற சிம்பிளாக ஒரு ஜூஸ் நான் சொல்கிறேன், இதை நீங்கள் குடிச்சிக்கோங்க. இதுக்கு என்ன தேவை அப்படின்னா, வெள்ளை பூசணி உங்களுக்கு தேவை. ஸோ வெள்ளை பூசணி எடுத்துக்கோங்க. இதனோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சீரகம் சேர்க்க போகிறோம். ஒரு கைப்பிடி அளவு புதினா இலைகள் நம்ம சேர்க்க போகிறோம். அதிமதுரம் பொடி 1/4 டீஸ்பூன் இதில் சேர்க்கணும். ஸோ நல்லா அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க. டெய்லி இதை காலையில் குடிச்சிட்டு வரணும். இதனால் அதிகமான உஷ்ணம், குடல் கழிவுகள், உடல் முழுவதும் ரத்தத்திலும் இருக்கக்கூடிய கழிவுகள், பேட் கொலஸ்ட்ரால் லெவல் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். வெள்ளை பூசணிக்கு பதிலாக நம்ம சுரைக்காய் ஒரு நாள் சேர்த்துக்கலாம், அல்லது வாழைத்தண்டு ஒரு நாள் சேர்த்துக்கலாம், சௌச்சோ ஒரு நாள் சேர்த்துக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி காய்களை மட்டும் மாற்றிட்டு மற்ற பொருட்களை இதே மாதிரி சேர்த்து நம்ம குடிக்கும்போதும் குடல் கழிவுகள் வெளியேறும். ஸோ பற்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், பொதுவாகவே நம்ம உடலில் பற்கள், தோல், கண்கள், தலைமுடி, நகங்கள், இது எல்லாமே உடல் உள்ளுறுப்புகளில் என்ன பாதிப்பு இருக்கோ அதை தான் நமக்கு சிம்டம்ஸாக சொல்லும். அப்போ பற்கள் மஞ்சளாக இருந்ததுன்னா இந்தந்த காரணங்களாக இருக்கலாம். அப்போது பிளட் பியூரிஃபையரை இந்த ஜூஸும் நீங்கள் எடுத்துக்கோங்க, நல்ல ரிசல்ட் இருக்கும். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.